அல்ஹம்துலில்லா. கனிமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, 5 விடயங்களை தூங்குகின்ற நேரத்தில் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நினைவுபடுத்துவதில் மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதில் நிச்சயம் பறக்கச் செய்வான். சஹாபாக்கள், நபிமார்கள் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த இம்மை மறுமை பரக்கத்துக்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கும் தருவான். தூங்குகின்ற நேரத்தில் இதை தவறவிடக்கூடாது. பிள்ளைகளையும் இதிலிருந்து விலகிச் செல்ல விட்டு விடாதீர்கள், நினைவுபடுத்துங்கள். முதலாவது ஓர் அம்சம், அல்லாஹ் எங்களை விரும்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எங்கள் பிள்ளைகளையும். இரண்டாவது விடயம், மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். மூன்றாவது ஓர் அம்சம், ஷைத்தான் எங்களை விட்டு விரண்டோடுவான். நான்காவது விடயம், அல் குர்ஆனை ஓதுதல் மனதுக்கு விருப்பமான ஒரு செயலாக மாறும். ஐந்தாவது ஓர் அம்சம், எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு திருந்த வேண்டும் என்கிற மனோநிலை நிச்சயமாக வரும். தூக்கத்தில் இந்த 5ஐயும் தவறவிடக்கூடாது. முதலாவது அம்சத்தை பொறுத்தவரைக்கும், அதாவது அல்லாஹ் எங்களை விரும்புதலை பொறுத்தவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வித்ர், அல்லாஹ் ஒற்றையானவன். எனவே நீங்கள் தூங்குகின்ற நேரத்தில் வித்ர் தொழுது கொள்ளுங்கள். ஒரு ரகாத் ஏனும் தவறாமல் தொழக்கூடிய ஒரு வளமையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தூங்குகின்ற நேரத்தில் வீட்டுச் சூழலில் அதை ஹயாத்தாக்குகின்ற பொழுது பெரியோர் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ்ட விருப்பம், நேசம் கிடைக்கும். இரண்டாவது ஓர் அம்சம், மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி கிரந்தத்தில் வருகிற செய்தி, தொழுகைக்கு வுது செய்வதை போன்று தூக்கத்திற்கு முன்னாடி வுது செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீத். இன்னொரு ஹதீத் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு ஹதீத் சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அதை சில அறிஞர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். ஒரு தகவலுக்காக சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த செய்தி வருகிறது. வுது செய்து கொண்டு ஒருவர் தூங்குகின்ற நேரத்தில் மலக்குமார்கள் அவர் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர் சாய்கிற நேரத்திலும் திரும்புகின்ற நேரத்திலும் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், பிரார்த்தித்து கொண்டே இருப்பார்கள் என்கிற செய்தி வருகிறது. மூன்றாவது ஒரு அம்சம் சகோதரர்களே, ஷைத்தான் எங்களை விட்டு விரண்டோடுவான். உண்மையில் ஆயத்துல் குர்சி எங்களுக்கு தெரியும் அதனுடைய சக்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறான், என்னிடம் இருந்து பாதுகாவல் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இதை ஓதிக்கொள்ளுங்கள். அல் குர்ஆனில் மகத்துவமிக்க வசனம். எனவே தூங்குகின்ற நேரத்தில் இதை தவறவிடவே கூடாது. ஆயத்துல் குர்சியை நாங்களும் ஓதணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான்காவது ஒரு விடயம், அல் குர்ஆன் ஓதுதல் என்பது விருப்பமாகும். ஒரு விடயத்தை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்கிற நேரத்தில் விருப்பம் வரும். பாவமான விஷயங்களே தொடர்ந்து செய்கிற பொழுது இன்பமாக இருக்கிறது. ஒரு நன்மையான விஷயம் அல் குர்ஆனை ஓதுதல் எவ்வளவு மனதுக்கு விருப்பமான ஒரு செயலாக அல்லாஹு தஆலா மாற்றுவான். தூங்குகின்ற நேரத்தில் ஃபோனோட மணித்தியால கணக்கு செலவழிக்கிறோம். நாங்களும் தான், எங்களோட பிள்ளைகளும் தான். ஒரு நிமிடம், 2 நிமிடம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அல்லது 10 வசனங்கள் என்று வளமையாக்கி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா மனதுக்கு விருப்பமான ஒரு செயலாக அல் குர்ஆன் ஓதுதலை மாற்றுவான். ஐந்தாவது ஓர் அம்சம், நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். காலையில் எழும்பியது முதல் தூங்குகின்ற இந்த நிமிடம் வரைக்கும் நாம் செய்த தவறுகள் என்ன, நாம் செய்த பாவங்கள் என்ன என்று எங்களை நாங்களே சரி செய்து கொள்வதற்கான ஒரு விடயமாக எங்களுடைய படுக்கை அறையை, தூங்குகின்ற தலையணையில் தலையை வைத்தவுடன் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சிக்கு கொண்டு வருகிற நேரத்தில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த 5 விடயங்களையும் மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய வாழ்நாளில் இதை எடுத்து நடக்க வேண்டும். நிச்சயமாக நபிமார்கள், சஹாபாக்கள் இந்த வழிமுறையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.